அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம தியாக திருநாள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தினரும் செஞ்ச தியாகம் தான். யோசிச்சு பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நபர் அவருடைய தியாகத்தை இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சமூகமே கொண்டாடுது, அதை மெச்சி பேசுது, அவங்கள ரோல் மாடலா எடுத்திருக்குது அப்படின்னு சொன்னா அவங்க எப்பேற்பட்ட பெருவாழ்வு வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளை மலைக்க வைக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட 2 முக்கியமான பண்புகள் இருந்துச்சு. ஒண்ணு, தவக்கல் அலல்லாஹ், எது நடந்தாலும் அல்லாஹ் இருக்கா பார்த்துக்கலாம், அல்லாஹின் மீது அபரிமிதமாக அவங்க கொண்டிருந்த அந்த நம்பிக்கை. 2வது, எது அல்லாஹ்விற்கு விருப்பமோ அதை நான் செய்ய தயார். அதுல எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த நஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி, அப்படிதான் செஞ்சாங்க. யாரும் இல்லாத ஒரு வனாந்தரத்துல, பாலைவனத்துல, ஏன் காபா எங்க இருக்குன்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனுடைய கட்டளைக்கு, இறைவனுடைய விருப்பத்திற்கு தோதுவாக தன்னுடைய பச்சை குழந்தையான, தவமிருந்து பெத்தெடுத்த அந்த பச்சை குழந்தையையும் ஹாஜ்ரா அம்மையாரையும் மக்கால வனாந்தரத்துல விட்டுட்டு வர்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பச்சை குழந்தையாக இருக்கும் பொழுது, அவங்க ஓரளவு அப்படி வளர்ந்து ஆளாகும் பொழுது அப்ப கனவுல பாக்குறாங்க. கனவுல 3 நாள் சொல்லப்படுது, உன் மகனை அறுத்தரணும் அப்படின்னு சொல்லப்பட்டப்ப இதுதான் அல்லாஹுக்கு விருப்பம் அப்படின்னா அதை நான் செய்ய தயார் அப்படின்னு துணிஞ்சு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அறுக்க போனாங்க. இப்படி எது அல்லாஹுக்கு விருப்பமோ அதை நான் செய்வேன், அல்லாஹ் எது நடந்தாலும் எனக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையும் அந்த துணிச்சலும் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம பெறக்கூடிய, நாம பின்பற்றக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை. எந்த இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கடனா இருந்தாலும் சரி, வியாபாரத்தினுடைய தோல்வியா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். அதே மாதிரி இதுதான் அல்லாஹ்விற்கு பிடிக்கும் அப்படின்னா அதை நான் கண்டிப்பா செய்வேன் அப்படிங்கிற துணிச்சலும் வேணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்பு குண்டத்துல தூக்கி வீசப்படும் பொழுது அந்த நெருப்பு குண்டை எவ்வளவு அனல் கக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பக்கத்துல இருந்துட்டுலாம் ஒருத்தரை தள்ள முடியாதான், அந்த அளவு அனல் கக்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி தூரமா இருந்து ஒரு வண்டி மாதிரி, ஒரு புல்டோசர் மாதிரி ஒரு வண்டியில கட்டி வச்சு அங்கிருந்து தூக்கி வீசப்படுறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி தூக்கி வீசப்படும் பொழுது குழிக்குள்ளார விழுகிறதுக்கு முன்னாடியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இப்ப வேணா சொல்லுங்க, நான் ஏதாவது அல்லாஹ்ட்ட இருந்து உதவி வாங்கி தர்றேன், எனக்கு கட்டளை போடுங்க, எனக்கு உத்தரவு பிறப்பிங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி என்ன அப்படிங்கிறத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், நான் நெருப்புல விழுகணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்குது இந்த சூழ்நிலையில அப்படின்னு கேட்டப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே நெருப்பு குண்டத்துல போய் விழுகிறாங்க. நெருப்பு அதனுடைய தன்மை மாறல அப்படிங்கிறதையும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு, அந்த நெருப்பு தான் அவங்க கைகள்ல கட்டப்பட்டிருந்த அந்த கயிறை பொசுக்கிய அதை அறுக்க வச்சுச்சு அப்படின்னு அந்த நெருப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சுத்தி இருந்த மக்களும் என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்யறாங்கன்னு கொஞ்சம் எட்டி பார்க்கலாமா அப்படின்னு தூரத்துல இருந்து எட்டி பார்க்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உள்ளுக்குள்ளார சகஜமா நடமாடிட்டு இருக்காங்க. ஆனா எட்டி பார்த்த மக்களுக்கு அந்த வெப்பம், நெருப்பினுடைய வெப்பம் அனல் காத்து மாதிரி வீச ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்துட்டு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை சொன்னாங்களாம், நிஅமர் ரப்பு கையா இப்ராஹிம், உன்னுடைய ரப்பு ரொம்ப கெட்டிக்காரர் தான் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை சொன்னாங்களாம். இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு தகவலை பதிவு செய்யறாங்க தங்களுடைய கிதாபுல. என்ன அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதாக ஒரு தகவலை பதிவு செய்யறாங்க. நான் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில, இதுவரைக்கும் எத்தனையோ இரவுகளை கடந்திருக்கேன், எத்தனையோ பகலை கடந்திருக்கேன், ஆனா நெருப்பு குண்டத்துல நான் இருந்தப்ப அனுபவிச்ச சுகபோகம் மாறி, ஒரு குளுமையான ஒரு சூழல் மாறி எந்த இரவுலையும் எந்த பகலிலையும் நான் சந்திச்சது இல்லை அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அப்படிங்கிற தகவலை இப்னு அசாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்யறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 3 துவா கேட்டாங்க. இதுதான் இந்த பெருநாளுக்கான சிந்தனையும் கூட. 3 துவா கேட்டாங்க. என்ன 3 துவா? ரப்பி ஹபிலி ஹுக்மா வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், ரப்பி ஹபிலி ஹுக்மா வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் முதல் துவா. சூரா ஷுஆரால இந்த துவாக்கள்லாம் வரிசையா பதிவு செய்யப்பட்டிருக்கு குர்ஆன்ல. ரப்பி ஹபிலி ஹுக்மா வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன்,
யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை கொடு. வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லோர்களோடு என்னை சேர்த்து வை. இங்க அரபியில ஒரு இலக்கணத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நக்கீரா மாரிஃபா அப்படின்னு. அலிஃப்லாம் வந்தா அது மாரிஃபா, அலிஃப்லாம் இல்லைன்னா நக்கீரா அப்படின்னு. இங்க அலிஃப்லாம் இல்லாத ஹுக்மன் கல்வியை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, கல்வின்னு என்னென்ன இருக்கோ அந்தந்த கால சூழ்நிலைக்கு தோதுவாக என்னென்ன கல்வி இருக்கோ, என்னென்ன நாலேஜ் இருக்கோ எல்லாத்தையும் எனக்கு கொடு, எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும், எல்லா கல்வி அறிவும் எனக்கு வேணும். ரப்பி ஹப்லி ஹுக்மா அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் அப்படின்னா நல்லோர்களோடு. இதுக்கு இந்த சாலிஹீன்கிற இந்த வார்த்தைக்கு வெறும் நல்லோர்கள் அப்படிங்கிற மட்டும் அர்த்தம் கிடையாது, தகுதியானவர்களோடு என்னை சேர்த்துவை. என்னுடைய உழைப்பு, என்னுடைய கல்வி, என்னுடைய வாழ்வாதாரம், இது எல்லாமே நான் தகுதியான நபர்களோடு சேர்ந்து அதனுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக, என்னுடைய முன்னேற்றத்திற்கு, என்னுடைய சமூக முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையணும் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் துவா கேட்கிறாங்க. ரெண்டாவது துவா, இந்த கல்வி அறிவு கொடுக்கப்பட்டதுனாலதான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு போதுமான அளவுல கல்வி அறிவு கொடுக்கப்பட்டதுனாலதான் தைரியமா தன்னுடைய தந்தைட்டு சொன்னாங்க, யா அபத்தி கத் ஜாஅனி மினல் இல்ம் மா லம் யஅதிக் ஃபத்தபிஅனி அஹ்திக சிராத்தன் சவிய்யா. சூரா மரியம்ல இந்த ஆயத்து இருக்கு. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய தகப்பனாரை பார்த்து சொல்றாங்க, என்னுடைய தந்தையே, எனக்கு அல்லாஹு தஆலா எல்லா கல்வி ஞானத்தையும் கொடுத்துருக்கான், உங்களுக்கு கிடைக்காத கல்வி ஞானம்னா என்கிட்ட இருக்குது அப்படின்னு தைரியமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களால சொல்ல முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து சொன்னாங்க, ஃபத்தபியானி, என்ன ஃபாலோ பண்ணுங்க, என்னை பின்பற்றுங்க, அஹ்திக சிராத்தன் சவியா, நேரான பாத் எது, நேரான வழி எது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு அந்த கல்வி ஞானம் கிடைக்க பெற்றதுனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த அளவு தைரியமா தன்னுடைய தகப்பனார்கிட்ட சொன்னதாக திருக்குர்ஆன்ல இந்த வசனமே இருக்கு நமக்கு சாட்சியாக. அப்ப நமக்கு தேவையான எல்லா கல்வி அறிவையும் நாம தேடி பிடிச்சு படிக்கணும். அதே சமயத்துல தகுதியானவர்களோடு என்னை சேர்த்துவி, என்னுடைய உழைப்பு வீணா போயிடக்கூடாது, என்னுடைய கல்வி வீணா போயிடக்கூடாது, நான் என்னுடைய குடும்பத்துக்காகவும் சரி, என்னுடைய சமூகத்திற்காக வேண்டியும் சரி, நான் உழைக்கக்கூடிய உழைப்பு, கல்வியால், என்னுடைய வேலையால், என்னுடைய சமூக அந்தஸ்தால் நான் உழைக்கக்கூடிய உழைப்பு எதுவுமே வீணா போயிடக்கூடாது, தகுதியானவர்களோடு என்னை சேர்த்துவி அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட முதல் துவா இது. ரெண்டாவது துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்க, வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆஹிரீன், பின்னாடி வரக்கூடியவங்க என்னுடைய வாழ்க்கையை பத்தி நல்ல விதமா பேசணும். எப்ப நல்ல விதமா பேசணும் நாம நினைப்போம், நம்மளுடைய செயல்பாடுகள் நல்லா இருந்தா தான் 4 பேர் நல்ல விதமா பேசுவாங்க. அப்ப என்னுடைய செயல்பாடுகளை சீராக ஆக்கிவை. என்னுடைய செயல்பாடுகள் நான் இல்லாம போனதுக்கு பிறகும் என்னுடைய கல்வி சேவையை பாராட்டி ஊர் மக்கள் பேசணும், என்னுடைய உழைப்பை பாராட்டி பேசணும், நான் இந்த உலகத்துக்காக வேண்டி, இந்த சமூகத்திற்காக வேண்டி நான் ஆற்றிய பணிகளை குறித்து இந்த உலகம் பேசணும். அப்ப எனக்கு பின்னாடி நான் காலம் சென்றதற்கு பிறகு என்னை இப்படித்தான் மக்கள் நினைவு கூறணும் அப்படின்னா நம்மளுடைய செயல்கள் அப்படி நல்லதமா இருக்கணும் அப்படிங்கிறத முன் வச்சு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆஹிரீன் அப்படிங்கிற இந்த 2வது துவாவை கேட்டிருக்காங்க. 3வது துவா, வஜஅல்னி மின் வரஸத்தி ஜன்னத்தின் நஈம். எல்லாம் போக நம்மளுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னா, நம்மளுடைய கடைசி ஆசை, கடைசி லட்சியம் அப்படிங்கிறது சொர்க்கமாக இருக்கணும். இதுதான் ஒவ்வொரு முஃமினும் விரும்பணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட இந்த முத்தான 3 துவாக்கள் தான் இன்றைய பெருநாள் சிந்தனைக்கான நமக்கான படிப்பினை. ஒண்ணு, நமக்கு தேவையான கல்வியை தேடி போகணும், அந்த கல்வி நமக்கு கிடைக்கிறதுக்காக வேண்டி நாம் பாடுபடணும். எந்த சூழ்நிலையிலையும் நாம கல்வியை கோட்டை விட்டுருவே கூடாது. அது எதுவா இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியா இருந்தாலும் சரி, உலக கல்வியா இருந்தாலும் சரி, கல்வின்னு அந்தந்த டேட்ல, இன்னைக்கு சாட் ஜிபிடி இருக்குது, டீப்சீக் இருக்குது, என்னென்னமோ தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு, எல்லாத்தினுடைய அறிவின் ஞானமும் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி மார்க்கம் சார்ந்த கல்வியும் நமக்கான கல்வி நமக்காக நாம அதுக்காக வேண்டி கத்துக்கிறதுக்காக வேண்டி நாம உழைக்கணும், பாடுபடணும். ஆக மொத்தத்துல எல்லா கல்விக்காக வேண்டியும் நாம நம்மளைய தயார்படுத்திக்கணும். தகுதியானவர்களோடு நம்மளுடைய நட்பு இருக்கணும், நம்மளுடைய உழைப்பு போய் சேரணும். 2வது, நாம காலம் சென்றதுக்கு பிறகு ஊர் மக்கள் நம்ம மெச்சணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும். 3வது,
ஒரு முஃமினுடைய கடைசி லட்சியமாக சொர்க்கம் இருக்கணும். அந்த சொர்க்கத்துக்காக வேண்டித்தான் நாம் உழைக்கணும், ஓடணும், இபாதத் செய்யணும். எல்லாமே அந்த சொர்க்கத்தை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையில இருக்கணும். அப்படிங்கிறத தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய மாபெரும் தியாக செம்மல் அவங்க கேட்டதை அல்லாஹு தாலா குர்ஆன்லேயே பதிவு செஞ்சிருக்கான். இன்றைய பெருநாள் சிந்தனை அதுதான். அல்லாஹு தாலா நமக்கு போதுமான கல்வி அறிவையும் நம்மளுடைய உழைப்பு வீண் போகாமல் தகுதியானவர்களோடு நம்மளுடைய நட்பு சேர்ந்திருப்பதற்கும், காலம் சென்றதற்கு பிறகும் நம்மளுடைய சேவையை ஊர் மக்கள், உலக மக்கள் பாராட்டுவதற்கும், நம்மளுடைய கடைசி எல்லையாக இருக்கக்கூடிய சொர்க்கத்தை நாம் அடைவதற்கும் வல்லநாயன் இந்த நல்ல நாளிலே தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் இனிய தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள்.